டேய் அப்பா இந்த நேரத்துல எங்க போற? அது ஒன்றும் இல்லைப்பா. ஏண்டா வீட்ல என்ன பிரச்சனை நடந்திருக்குன்னு உனக்கு தெரியும்ல? மாயாவை உங்க அம்மா எல்லார் முன்னாடியும் அவ்வளவு வேதனைப்படுத்தியிருக்கா. மாயா மனசு எவ்வளவு பாடுபட்டிருக்கும். அவ கூட இருந்து அவளுக்கு ஆறுதல் சொல்லி சமாதானப்படுத்தாம நீ பாட்டுக்கு எங்கடா போய்கிட்டு இருக்க? நான் எங்கேயும் போகலப்பா. அவன் நிம்மதியாக தூங்கட்டும்னு வெளியில் வந்தேன். டேய் சீனு, அவ எப்படா தூங்குவா? அவளை எல்லாருக்கும் முன்னாடியும் உன் அம்மா அவமானப்படுத்தியிருக்கா. அவளை பிடிக்கலன்னு சொல்லியிருக்கா. டேய் சீனு, அவ அழுதுகிட்டு இருப்பாடா. பாவண்டா அவ. இல்லைப்பா, அவள் அழலை. அவள் தான் தூங்குறேன்னு சொன்னான். அவகிட்ட எல்லா விஷயத்தையும் பேசிட்டேன்ப்பா. என் மருமக ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாளே. ஆஹா, இல்லைப்பா, அதெல்லாம் இல்லை. என்னடா சொல்ற? ஆமாப்பா, அவள் எவ்வளோ உயர்ந்த குணத்தோடு இருக்கா தெரியுமாப்பா? அத்தை கோவத்தோடு இருந்தால் இருந்துட்டு போட்டோம், காலப்போக்கில் எல்லாம் சரியாகும், குடும்பமாக நாம் எல்லாரும் சந்தோஷமாக இருப்போன்னு நம்பிக்கையோட சொல்கிறாப்பா. அம்மா ஏன்பா இப்படி இருக்காங்க? அவ சொத்துல பாதி என் பேர்ல எழுதி வச்சிருக்கா. அவகிட்ட போய் சீரா அது இதுன்னு பேசிட்டு இருக்காங்க. டேய் சீனு, விட்றா. நீ முதல்ல கண்ணத்தோட அழாத. என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண போறேனா? பண்ண வேண்டியதெல்லாம் சிறப்பா பண்ணிட்டேன். பெரியம்மா என்ன சொல்றீங்க? நான் தான் எதுவும் பண்ண வேண்டாம்னு சொல்றேன்ல. அத்தை வேற நீங்களோ பெரியப்பாவோ யாரும் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க அதையும் மீறி ஏதாவது பண்ணி அது பிரச்சனை ஆயிட போகுது. என்ன அப்படி பிரச்சனை பெருசாயிடும் சொல்லு. அது இருக்கட்டும், நீ சொன்னா நான் கேட்கணுமா? இப்ப நான் ஒன்னு சொல்றேன், நீ கேளு. நான் உனக்கு அம்மா, நீ என் பொண்ணு. நான் சொல்றத மட்டும் நீ இப்ப கேளு, அவ்வளவுதான். நான் சொல்றத மட்டும் தான் நீ கேட்கணும். அப்ப ஏதோ பண்றீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, பின்ன என் பொண்ணை நான் விட்டு கொடுக்க முடியுமா? எல்லா ஏற்பாடையும் நான் பண்ணிட்டேன். நீ பொறுத்திருந்து மட்டும் பாரு. மாயா, உனக்கு மேலத்தாள சத்தம் கேக்குதா? பெரியம்மா, மேலத்தாள சத்தம் கேக்குது. கேக்குதுல? வா போய் பார்க்கலாம், வா. என்ன நீ? எனக்கு ஏதோ மேலத்தாள சத்தம் வீட்டுக்கு பக்கத்துல கேக்குது. என்ன விஷயமா இருக்கும்? சரி வா பாப்போம். என்ன பத்மா, சீர்வரிசையெல்லாம் போதுமா? நினைச்சேன் இந்த மாதிரி ஏடா கூடமா லூசுத்தனம் செய்வீங்கன்ட்டு. நினைச்ச மாதிரியே தான் பண்ணிருக்கீங்க. ஏன் உங்களுக்கு இந்த தேவையில்லாத வேலை? நீங்க இவளுக்கு மாமனார் முறை வேணும். நீங்க எதுக்காக இதையெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க? சம்பந்தம் பண்ண வீட்டுல தான் நமக்கு சீர்வரிசை வரணுமே தவிர நாமளே வாங்கி நமக்கு சீர் கொடுத்துக்க கூடாது. இந்த அறிவு கூட உங்களுக்கு கிடையாதா? அடியே, பெத்த பொண்ணுக்கு தான் சீர்வரிசை கொடுக்கணுமா என்ன? மருமகளுக்கு கொடுக்க கூடாதா? மாயா எனக்கு மருமக கிடையாது, மக மாதிரி. இப்ப என்ன இவர் பெருசா பேசிட்டாருன்னு கை தட்டுறீங்க? இப்ப சொன்னாரு பாத்தியா? எல்லா குடும்பமும் வீட்டுக்கு வர மருமகளை வெறும் மருமகளா மட்டும் பார்க்க கூடாது, அவளை மகளா பார்க்கணும்னு. அதுக்காக தான் கை தட்டினேன். மாயாவுக்கு அப்பாவா இதெல்லாம் கொண்டு வந்திருக்காருல, வாங்கிக்கோ. ஏப்பா, என்ன பாத்துக்கிட்டு இருக்க? எல்லாத்தையும் சீக்கிரமா இறக்கு. கமான். சினு, நீங்க வெளிநாட்டுக்கு ஹனிமூன் போறதுக்கான டிக்கெட்டும் மத்த எல்லா விவரமும் இதுல இருக்கு. இந்த சந்தோஷமா போயிட்டு வாங்க. ஏய், இன்னும் இருக்குடா. இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி போட்டோ எடுப்பாங்கல்ல, அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறமா போட்டோ எல்லாம் எடுப்பாங்கல்ல, எல்லாத்துக்கும் சேர்த்து ஏற்பாடு பண்ணிட்டேன்டா. இப்போதைக்கு இத பண்ணிருக்கோம், ஆனா இதுக்கு மேலயும் செய்வோம். சந்தோஷமா பத்மா? குடும்பமா ஒன்னா சேர்ந்து எனக்கு எதிராக எல்லாத்தையும் பண்ணிட்டீங்கல்ல. பத்மா, நீ தப்பா யோசிக்கிற. நீயும் இந்த குடும்பத்துல ஒருத்தி தானே. மாயாவுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லனே. ஏய்,
என்னடி என் குடும்பத்துல இருக்கிற எல்லாத்தையும் உன் பக்கம் இழுத்துட்டு நீ நினைச்சது எல்லாத்தையும் சாதிச்சிட்டல? எல்லாரையும் எனக்கு எதிராக திருப்பி விட்டுட்டல? ஏதேதோ காரணங்களால இவங்க சாந்தி முகூர்த்தம் இதுவரை நடக்காம இருந்திருக்கு. அது நல்லதுக்குன்னு தான் எடுத்துக்கணும். என்ன நீங்க ஜாதகம் பார்க்க கூப்பிட்ட நேரம் ரொம்ப நல்ல நேரம். இந்த ஜாதகத்தை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப சிலிர்ப்பா இருக்கு. நான் அவங்க சாந்தி முகூர்த்தத்துக்கு ஒரு நல்ல நேரம் குறிச்சு கொடுக்குறேன். அந்த நேரத்தில் இவங்க சாந்தி முகூர்த்தம் நடந்தே தீரணும். அப்படி நடக்கலைன்னா 3 வருஷத்துக்கு அவங்களுக்குள்ள எந்த விதமான கணவன் மனைவி உறவும் இருக்காதுன்னு ஜாதகம் சொல்லுது. என்ன சொல்றீங்க ஐயா? ஆமாம்மா, இந்த தேதி தவறி போயிடக்கூடாதுங்கிறதுக்காகவே நீங்க என்னை கூப்பிட்ட மாதிரி இருக்கு. இதுதான் இந்த கடவுளோட அனுகிரகணம். ஏன் பார்வதி, இங்க இந்த ஆளா பேசிட்டு இருக்காரா இல்ல இவங்கள பேச சொன்னாங்களா? என்னமோ அந்த தேதியில நடந்தே ஆகணுமாமே. சும்மாவே அண்ணனும் அண்ணி ஏதாவது சொல்லி என் நிம்மதி கெடுத்துட்டே இருப்பாங்க. மாயாவுக்கு சப்போர்ட் பண்ணி என்ன மட்டம் தட்டிட்டே இருப்பாங்க. இவர் வேற ஒரே முகூர்த்தம் தான் இருக்கா, அது இதுன்னு சொல்லி பயம் காமிச்சிட்டு இருக்காரு. சரிங்க ஐயா, நீங்க நல்ல நாள் குறிச்சு கொடுங்க. சரிங்கம்மா, பார்த்து சொல்றேன். பரிகாரம் இருந்தா உனக்கு சம்மதம் தானே பத்மா? சொல்லுடி. எனக்கு சம்மதம் தாம்மா. இதுக்கு ஒரு பரிகாரம் இருக்கு, நீங்க மனசு கலங்க வேண்டாம். உங்க பையனுக்கு தானே வாரிசு வரப்போகுது. அந்த பரிகாரத்தை நீங்க தான் பண்ணணும். நான் பண்ணணுமா? என்னடி நான் பண்ணணுமாங்கிற? அப்ப பண்றேன்னு தான் நான் சொன்னேன். முதல்ல அவர் பரிகாரம் என்னன்னு சொல்லட்டும், அப்புறம் பார்க்கலாம். ஏய் பத்மா, பரிகாரம் என்னன்னு சொன்னாதான் நீ சரின்னு சொல்லுவியா? சரின்னு சொல்லு, அவர் சொல்லுவாரு. அதாவதுமா, வயிற்றுல அம்மிக்கல்லை கட்டிக்கிட்டு அம்மன் கோவிலை 3 தடவை சுத்தி வரணும். என்னது? வயித்துல அம்மிக்கல்லை கட்டிட்டு சுத்தி வரணுமா? ஏங்க, அவளுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு நான் எதுக்கு அம்மிக்கல்லை கட்டி சுத்தி வரணும்? அதெல்லாம் என்னால செய்ய முடியாது. பரிகாரம் ஒண்ணு இருக்குன்னு தெரிஞ்ச பிறகு அதை பண்ணிதான் ஆகணும் பத்மா.